எப்படிட்டே முறுக்குக்கு இப்படி ஒரு பக்கம் வந்துச்சுதே? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நம்ம வீட்ல சுட்ட முறுக்கா இப்படி இருக்குதே. அவளுக்கு ஆச்சரியத்தை பத்தியா? டிஎம்எஸ் முறுக்கு கம்பெனி, தரம், சுவை, நேர்மை. உங்கள் டிஎம்எஸ் முறுக்கு. சூப்பரா இருக்கு. அடி, உண்மையிலே முறுக்கு கம்பெனி வைக்காட்டி போறியா? சத்தியமா சொல்றேன், இது நம்ம சுட்ட முறுக்கு தானேன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு என்னமோ இது குருட்டாம்பாக்கல வந்த மாதிரி தான் தோணுது. இவா ஒருத்தி இட்டி அழகுற நீ. என்னது? அதெல்லாம் பக்கம் வந்துட்டு நாம பேசாம டிஎம்எஸ் முறுக்கு கம்பெனியை உருவாக்கிட வேண்டியதான். எட்டி, நிஜமாவே கடை போட்டுருமா இப்படி? அக்கா, தீபாவளிக்கு முன்னாடி கடை திறந்துட்டோம்னா கண்டிப்பா தீபாவளிக்கு எல்லாரும் முறுக்கு வாங்குவாங்க. நம்ம முறுக்க பார்த்து டேஸ்ட பார்த்து அடுத்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. எப்படிக்கா, பேசாம ஒரு கடை பார்த்து கடையில வச்சு வியாபாரம் பார்த்துருமா? ஒத்தையில கடையில இருந்து எதுவும் பண்ண முடியாது, சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும். நாங்க வீட்ல இருந்து முறுக்கு சுட்டு வரைக்கும் வைக்கோம், நீங்க கடையில கொண்டு வச்சு வியாபாரம் பாருங்க. தீபாவளிக்கு மட்டும் நம்ம கடை ஃபேமஸ் ஆயிட்டுதே, அப்புறம் நம்ம கம்பெனியை யாராலையும் அசைக்க முடியாது. பாரு, தீபாவளிக்கு வியாபாரம் பார்த்த மாதிரி ஆயிரும், நம்ம வீட்டு செலவும் போயிரும், நம்ம வீட்டுக்கு முறுக்கு சுட்ட மாதிரி ஆயிரும். எப்படி? உங்களுக்கு எப்ப திங்க கொடுப்பியா? அக்கா, எனக்கு முறுக்கு வேணும். என்னம்மா, சுட்டு வச்சுட்டு எல்லாத்துக்கும் தாராத்தா? சீக்கிரம் வேணும். சரி சரி, சீக்கிரம் கொடுத்துருவான். அத்தியத்தால நம்பவே முடியல, இது நான் சுட்ட முறுக்கு தானா? மீனாக்குட்டி, மீனாக்குட்டி, நான் சொன்னேன் பத்தியா, இந்த பக்கத்துல தான் முறுக்கு சுடணும் நான் சொன்னேன் பத்தியா, அது கரெக்டா வந்திருக்கு பத்தியா? நல்ல மூட்ல இருக்கேன், கோத்து கிளப்பிட்டு போயிடாத சொல்லிவிட்டேன். உனக்கு போறாம? ஆமா போறாம. முறுக்குக்கு என்ன மாவு சேர்க்கணும்னு சொன்ன? அது என்ன மாவு? கடலை மாவா? இல்ல கோதுமை மாவா? இல்ல மைதா மாவு நினைக்கேன் பத்தியா. நீ பக்குவம் சொல்லிதான் முறுக்கு இப்படி வந்திருக்குது. காய் என்ன கடுப்பேத்திக்கிட்டு இருக்கா, போ சொல்லுங்க. ஆமா டீச்சர் மகளி, நான் எவ்வளவு கரெக்டா பக்குவம் சொன்னேன் பத்தியா? கடுப்பேத்தாத, டென்ஷன் ஆயிருவேன். செம்போலிக்கு போறாம. தமிழே, எப்படி முறுக்கு சூப்பரா இருக்கு பத்தியா? கொன்னே போட்றேன் பத்துக்க. செம்பகலி, ஓடட்டு அடிச்சு போடுவேன். தண்ணி ஊத்துனவா நீ தானே டீ? உங்களுக்குலாம் போறாம. இவ சொல்லி முறுக்கு பக்குவமா செஞ்சிட்டமே, அந்த பேரும் புகழும் இவளுக்கு போய் சேர்ந்துருமேன்னு உங்க எல்லாருக்கும் போறாம. ஆமாட்டி, ஏகப்பட்ட பொறாம பத்துக்க. சமைக்க தெரியாதுன்னு கிண்டல் பண்ணமே, இன்னைக்கு இப்படிலாம் முறுக்கு சுட்டு வச்சிருக்காளேன்னு உங்களுக்குலாம் வயித்தெரிச்சலே. கோத்த கிளப்பிட்டு போயிடாத. அத்தா உனக்கு முறுக்கு அதிரசம் என்ன கிண்ண எது பார்த்தாலும் கக்குல வருதே, உனக்கு இங்க என்ன வேலை? ஏடி செம்பகலி, நான் மறந்தாலும் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கா. ஐயோ, எனக்கு கக்குல வருதே. உனக்கு கக்கல் வரும்னா அவன் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கா. அடே மீனா, கொன்னே போட்டுறேன் பத்துக்க. அத்தா உனக்கு கக்குல வருதுல, போக வேண்டியதானே? மீனா குட்டி, உன்கிட்ட சொல்லதுக்கு என்ன? நான் பாட்டியானதுக்கு அப்புறம் அவ அம்மா வரா. நான் பாட்டியா, அவ அம்மாவா? என்னோட அவ மூத்தவ தெரியுமா? நீ அம்மா ஆக வேண்டியதானே? ஓட விட்டு அடிச்சு போட பத்துக்க. அவகிட்ட வம்பளுக்க வேண்டியது செம்பகமணி, நீ என்ன கூப்பிட வேண்டியது? முட்டுக்காச்சு வெளுத்துறேன் பத்துக்க ராஸ்கல். குடும்பமான கேக்க இல்ல, தெரியாம தான் கேக்க. ஒருத்தி பக்குவமா முறுக்கு சுட்டானே ஆளுக்கலன போறாமல வெந்த அவிஞ்சு போயிருக்கீல, என்ன குடும்பமான கேக்க? இது நிஜமாவே நீங்க தான் பக்குவம் சொன்னீங்களா? ஆமா அழகுராணி, இங்க இருக்கவங்களுக்குலாம் போறாம, அதை ஏத்துக்கிறதுக்கு மனப்பக்குவம் வர மாட்டேங்குது. இவ சொல்லி பக்குவமா முறுக்கு வந்துட்டேனே, பொறாமல வெந்து போயிருக்காங்க எல்லாரும். இதுல எள்ளு சேர்க்கணுமா சீரகம் சேர்க்கணுமா? ஐயோ, இந்த ரெண்டு எல்லாம் என்னன்னு தெரியல. இவ ஒருத்தி தரன் பொண்டாட்டி ரொம்ப வாய் பேசுறாள, அது ரெண்டும் சேர்த்தா நல்லதா இருக்கும். அத்தே, கரெக்டா சொல்லிட்டே. நான் கரெக்டா தான் சொல்லுவேன், எனக்கு எல்லாம் தெரியுமே. நான் முறுக்கு சூப்பரா சுடுவேனே. அந்த ரெண்டு என்னன்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. எத்தே, டால்டா சேர்க்கணுமா நெய் சேர்க்கணுமா? தே, இவ்வளவு முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ண வைக்கணுமே, ரொம்ப கேள்வி கேட்கல. ஏமா எது சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். வாவ் வாவ், எத்தே சூப்பரா சொன்னீதே. நான் சரியா தான் சொல்லுவேன், ஏன்னா அந்த முறுக்கு சுட்டதே நான் தானே. எட்டிட்டு மிதிச்சறேன் பாத்துக்க. அழகா நீங்களுக்கெல்லாம் போறாம பாத்துக்க. இது வியாபாரம் பக்கம் போறியா எப்படி? அப்ப எல்லாரும் இந்த முறுக்கு நான் தான் சுட்டேன்னு ஒத்துக்கிடணும். ஆனா இந்த முறுக்கு நீ சுடலையேட்டி. இங்க பார், இந்த முறுக்குக்கு மாவு நான் தான் பிணைஞ்சேன், அது உனக்கு தெரியுமா? என்னட்டி சொல்ற, நீ பிணைஞ்சியா? மீனா குட்டிக்கிட்ட நாளை கேளு, நான் தான் முறுக்குக்கு மாவு பிணைஞ்சேன். அப்படியே மீனா குட்டி? ஆமா. நான் இத ஒத்துக்கிட மாட்டேனே, நீ எல்லாம் ஒத்துக்கிட்ட. இதுக்கு மாவு நான் தான் பிணைஞ்சேன். எப்படி மாவு பிணைஞ்ச? நானும் தேன்மொழியும் தான் இந்த மாவு பிணைஞ்சோம். இந்த ரகசிய வெளியில யாருக்குமே தெரியாது. என்னது, தேன்மொழியா? என்னங்க சாக்காவற? ஆமா, நானும் தேன்மொழி தான் மாவு பிணைஞ்சோம். அத்தி, இந்த முறுக்கு திங்கலாமா கூடாதான்னு தெரியலையே. தேன்மொழியா? நாளை இந்த முறுக்கு கொண்டு விக்க மாட்டேன். எட்டி, நீனு தேன்மொழி பிணைஞ்சிலா? அவளை எப்படி பண்ணி விட்ட? என்னங்க, ஆளுக்கால எங்க ரெண்டு நீங்க ரொம்ப தான் சந்தேகப்படுதியே. கபார், தேன்மொழி பக்கம் சொல்ல சொல்ல நான் தான் பிணைஞ்சேன். அடி மீனா குட்டி, அப்ப நீ பிணையல?
பிணைஞ்சு வச்சுட்டேன், புடிங்க, நான் புனிஞ்சேன், கரெக்டா வந்துட்டேன். அத்தே, தேன்மொழியா? என்னக்கா என்னாச்சுடி? டேய், தேன்மொழி தண்ட முறுக்குக்கு மாவு பிணைஞ்சாலா? கடையில வாங்கி இருக்கலாம், எதுக்கு இந்த ரிஸ்க்னு கேக்க. அத்தாடி, தேன்மொழி! அப்படி சொல்ல வரலக்கா, எதுக்கு அவளை போட்டு வேலை செய்ய சொல்லிக்கிட்டு அப்படி சொல்ல வந்தேன். மரியாதை இந்த முறுக்கு நீட ஃபர்ஸ்ட் தின்னு கட்டுற. கமார், அப்பள சோதிக்காதீங்கன்னு சொல்லிவிட்டேன். அவனையே திங்க சொல்லுங்க. மாமா சிக்கிட்டாரு. டேய், அந்த முறுக்கட்ட தின்னுடா. மாமா வேண்டாம், ரிஸ்க் எடுக்காதீங்க. என்னங்க, நானும் தேன்மொழி முறுக்கு பண்ணிருக்கேன்னு சொன்னா எல்லாரும் பதறுவீன்னு கேக்க. டேய் பொண்ணு தர, ஒரே ஒரு வாய் வை பாப்போம். அதுக்கு என்ன, முறுக்கு தான் நல்லா ரவுண்ட் ரவுண்டா வந்திருக்க. அது ரவுண்ட் ரவுண்டா வந்தப்போதான்டா ரொம்ப சந்தேகமா இருக்குதே. சந்தேகமா இருக்கா? ஆமாடா, தேன்மொழி மாவு பிணைஞ்சி ரவுண்ட் ரவுண்டா முறுக்கு வந்திருக்குன்னா அவளுக்கு வீட்டுல எந்த சாமா பேரும் தெரியாது. எப்படி இந்த முறுக்கு வந்தது? மாமா வேண்டாம் மாமா. டேய் பொண்ணு தர, நீ சாப்பிடுறா. நானும் தேன்மொழி சூப்பரா முறுக்கு செஞ்சிருக்கா. டேய் சாப்பிடுறா பாப்போம். ஏன் அவ நல்லதானே சமைப்பா? அதான் சொல்றேன், ஒரு முறுக்கு எடுத்து நீ தான் இங்க சாப்பிட்டு காட்டணும். என்னங்க ஆளுக்கெல்லாம் ரொம்ப தான் சந்தேகப்படுறீங்க. அதுக்கு இல்லடா, ஒரு சாமா பேரு கூட அவளுக்கு தெரியாது. எப்படி இவ்வளவு பக்குவமா பிணைஞ்சு வச்சிருக்கா? ஒரு பேர் கூட தெரியாதா? ஆஹா, கைய வச்சு அடையாளம் காட்டுவா. அப்படின்னா தான் அவளுக்கு தெரியும். அப்போ எப்படி முறுக்கு? அதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அவளை வர சொல்லி அதை கிளியர் பண்ணிட்டு தான் இதை விக்கிறதுக்கு கொடுத்து விடணும். இல்லன்னா இல்லன்னா வா. நாங்க கஷ்டப்பட்டு முறுக்கு பண்ணிருக்கோம், உனக்கு போறாம. எட்டி சத்தியமா சொல்லுங்கட்டி, எப்படி சேர்த்தி, என்னென்ன பொருளாம் சேர்த்திய? அதே இப்ப அழகுராணி சொன்னல, அழகுராணி இந்த பேர்லாம் சொல்லி. பேரே தெரியல. முறுக்குக்கு மாவு பிணைஞ்சு முறுக்கு சுட்டு வச்சாச்சு. இதை வித்தோம்னா நம்ம ஜெயிலுக்கு போட்டிது இருக்கும். வேண்டாம் வேண்டாம். அழகுராணி நீ சொல்லுமா. எட்டே, அரிசி மாவு, பொரிகல்ல மாவு, அப்புறம் அரிசி மாவு, பொரிகல்ல மாவு, அதான் அதே அப்பதான் நாங்க சேர்த்தோம். எள்ளு, சீரகம், அதே நாங்க சேர்த்தோம். டால்டா, உப்பு, அதே நாங்க சேர்த்தோம். அதெல்லாம் சேர்த்தியட்டி. அரிசி மாவு கடல மாவுன்னு எப்படி வித்தியாசம் கண்டுபிடிச்சிய? அதான் செம்பவெளி அந்த பழைய வீட்டுல செஞ்ச ஒரு டப்பால மாவு, அததான் எடுத்துட்டு வந்தோம். எந்த டப்பால? பழைய வீட்டுல நான் எங்கிட்ட மாவு வச்சிருந்தேன். அப்படி நல்ல நேரம் நான் டெஸ்ட் பார்க்கல. பழைய வீட்டுல நான் எங்கிட்ட மாவு வச்சிருந்தேன். என் மீனா குட்டி நீ எது வச்சிருந்த? நானே என் பொழப்புல மண்ணெல்லி போட்டுட்டான்னு கோத்துல இருக்கேன். நான் தெக்குட்டுக்கு போவே இல்ல. எட்டி ஒரு சாக்கு நிறைய வச்சிருந்தேட்டி. சாக்கு நிறைய வச்சிருந்தேனா? எட்டி அப்பெல்லாம் நாங்க கொண்டு எதுவுமே வைக்க மாட்டேன். அப்ப நான் என்ன பொய்யா சொல்லுதேன்? ஏண்டா நீ ஏதாவது மாவு வாங்கி பழைய வீட்டுல வச்சிருக்க? ஏக்கா அது புள்ள பழைய சாமா. அந்த வயலுக்கு ஏக்கா அது எப்படி இருந்தது? லைட்டா மஞ்சளும் ஒரு மாதிரி கலர்ல இருந்துடா. ஓக்கா மக்கா. அதை எவ்வளவு கண்ணு சேர்த்த? அது ஒரு பக்கம் சேர்த்தே. அடி எரும மாட்டே, அது தவுடட்டி. தவுடா? இது செம்மவெளி என்னடி சொல்லுதா? எரும மாடுகளா, அது தவுடட்டி. தேன்மொழி அது தவுடா. தவுட எதுக்கிட்டி முறுக்குல சேர்த்த? அப்போ அது கடலை மாவு இல்லையா? ஓக்கா மக்கா. தேன்மொழி நான் உன்கிட்ட சொன்னேன் பத்தியா, இது மாட்டுக்கு போடுவாங்கன்னு. அது வந்து தேன்மொழி தான் இது கடலை மாவுன்னு சொல்லிவிட்டா. நீ எதுக்கு அது கடல மாவுன்னு சொன்ன? இல்ல அது மஞ்சியா இருந்ததுல்ல. மஞ்சா இருந்தா கடல மாவா? நான் சொன்னேன் குமார் அத மாட்டுக்கு தானே போடுவாவன்னு. இல்ல அது மாட்டுக்கும் போடலான்னு அவ தான் சொன்னா. அரிசி மாவு எங்க இருந்துட்டு எடுத்த? அரிசி மாவும் தேன்மொழி தான் எடுத்துட்டு வந்தா. நீ சிரிக்காதடா, எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கே. தேன்மொழிமா, அரிசி மாவு எங்க இருந்துமா எடுத்த? நான் எடுக்கல, அன்பரசி தான் எடுத்துட்டு வந்தா. அன்பரசியா? அவளே நீ எடுக்க சொன்னா? அவ தான் எனக்கு அரிசி இருக்கணும் தெரியும்னு சொன்னா. அடப்பா அதவத்திலா, ஒட்டு மொத்தமா சேர்ந்து என் டிஎம்எஸ் கம்பெனியில தீ வச்சுட்டாளுவல. இவள நம்பி நான் முறுக்கு கம்பெனி ஆரம்பிக்க ஆசைப்பட்டிருக்கேன். அன்பரசிமா, அவளுக்கு முறுக்குக்கு மாவு பிணைஞ்சு டயர்டா இருக்கான், தூங்கிட்டா. மாவு பிணைஞ்சு டயர்டா இருக்கா? ஆமா, ரொம்ப டைட்டா இருந்ததுல மாவே, கஷ்டப்பட்டு புனைஞ்சோம், அதான் அவ டயர்ட் ஆயிட்டா. கஷ்டப்பட்டு புனிஞ்சலா? அப்பெல்லாம் அரிசி மாவு இருக்காத. அத்தி அடிவேர்லாம் கலக்குதே. அவ தூங்கி தள்ளதெல்லாம் போதும், அவளை எழுப்பிட்டு வா. அன்பரசிமா, என்னம்மா எதுக்குமா கூப்பிட்டியா? சொல்லுங்கம்மா. வாடிய ராசாத்தி, உன்னதான் வலை வீசி தேடிட்டு இருந்தோம் பத்துக்க. எதுக்குமா? என் கனவுல மண்ணலி போட்டல, அதுக்கு தான். அத்தி தவிடு மாதிரி அரிசி மாவு வேற ஏதாவது இருக்குமோ? அவசரப்பட்டு பிணைஞ்சு முறுக்கு சுட்டுட்டோமோ?
என் தங்கம் ஏன் ரசத்தில முறுக்கு நீயமா பிரிஞ்ச? ஆமாமா நானம்மா பிரிஞ்சேன். என் தங்க யார் ஆசாத்தி ஒத்துக்கிட்டா. அரிசி மாவு எங்கம்மா இருந்துச்சு? எம்மா பாட்டி ரூம் பக்கத்துல ஒரு ரூம் இருக்குல, அந்த ரூம்ல வச்சிருக்கல ஒரு டப்பால. என் கோலமாவெல்லாம் போச்சு. அடி அன்பரசி இங்க வா. கோலமாவா? கோலமாவா? அக்கா எனக்கு டூட்டிக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டு நான் வாரேன். டேய் இந்த பஞ்சாயத்தை முடிச்சு விட்டுட்டு போ சொல்லிட்டேன். பாருங்கக்கா பச்சை பிள்ளை சொல்லி நீங்க மூக்கு சொல்ல தப்பு. அவள் தான் ஒண்ணும் தெரியாதுன்னு தெரியும்ல. அத்தி நல்ல தம்பி வந்து காப்பாத்திட்டா. அதன பார்த்தே மாவு புளுக்கு புளுக்குன்னு விழுந்துச்சேனே. அத்தி சரி இந்த முறுக்கெல்லாம் சதீஷ் வருவா, அவளை திங்க சொல்லுங்க. எடி மீனா நல்ல முறுக்கு சுட்டு தாரே, ஒழுங்கா வித்துட்டு வா. நானா? நீயும் மீனா குட்டியும் தெரு தெருவா கரெக்டா கொண்டு வித்துட்டு வரணும். உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு அப்படிதானே. அது அரிசி மாவுன்னு உனக்கு யார்ட்டி சொன்னா? தேன்மொழி சித்தி தான் சொன்னாவ. ஓட வச்சேட ஓட. இங்க வாடி ரஸ்கர். குட்டுனுவ செயலுக்கு அனுப்ப பத்தல தீ வலி அதுமா. ஓடாத ஓடிடாத சொல்லிட்டேன். சத்து மாதிரி நிக்கணும். நிப்பாங்க பாருங்க. பெருசா லீவ் போட்டு வந்திருக்கேன். ஓடாத சொல்லிட்டேன். நான் ஓடுவேன். நீ ஓடுனா நான் விரட்டி பிடிப்பேன். நான் சிக்க மாட்டேன். என் கைக்குள்ள சிக்கணும்னு வச்சுக்க, விடவே மாட்டேன். சிக்கனாதானே? சிக்காம விட மாட்டேன்ல. வேணா சொல்லிட்டேன். நான் ஓடிடுவேன். அதான் சொன்னேன், ஓடுனால விட மாட்டேன். லீவ் போட்டு வந்திருக்கேன், ஓடுனேன்னு வச்சுக்க. மாட்டேன். எப்போ வந்து ஓட நினைப்பாவே இருக்கு, கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. எப்போ வீட்டுக்கு போனாலும் இருக்கு. அதான் ஓடி வந்துட்டேன். என் மண்டைக்குள்ள போய் என்ன நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காடி, ஒரு வேலை நடக்க மாட்டேங்குது. சத்தா உன்னையே நினைக்க வச்சுட்டு இருக்கா. பாவி பாவி, ஏன்டி என் இதயத்துல இருந்து பொடாப்படுத்துற? நான் வேலை பார்க்க வேண்டாம்? ஆமாமா, இவங்க மட்டும் இங்க இந்த வேலை பார்க்க விடுறாங்க பாருங்க. நான் என்ன தாண்டி பண்ணுனேன்? எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. அங்க நான் என்ன பண்ணுனேன்? பிச்சு புடுங்குறேன். நான் வேலை கிடைக்க நான் போறேன். நான் விட மாட்டேன். நான் ஓடிடுவேனே. நான் பிடிச்சிருவேனே. மாட்டேன். நான் விட மாட்டேன். வேண்டாம், நான் கோமா இருக்கேன். அந்த கோத்தை தணிக்க தாண்டி வந்திருக்கேன். நீங்க ஒன்னும் காத்து தணிக்க வேண்டாம், நான் கோமா தான் இருப்பேன். தங்கம் கோமால இருக்கக்கூடாது. அப்புறம் ஒட்டுமொத்த குடும்பம் வீட்டுல தான் இருக்குது. தொலைச்சு வேண்டாம் விடுங்க. இடி என் புள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அப்ப வைங்கன்னு கேட்டுட்டே இருந்தா. வந்துட்டேன்னு சொல்லி நான் பேசுறது அவனுக்கு கேட்குமா? நல்லா கேக்குமே. அவன் பிறந்ததுக்கு அப்போ தாண்டி நான் வேட்டையை ஆரம்பிப்பேன். என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல. என் புள்ள மண்ணுல வரட்டும், அப்ப நான் இந்த பொண்ணத்தோட வேட்டையை ஆரம்பமாகும். என் அம்மா பண்ணி கொடுத்த சத்தியம், என் வாய்ஸ் இந்த மண்ணுல வரணும். என்னங்க என்னாச்சு இதை யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு எடுத்தவங்க சொல்லும். என்னங்க அண்ணன் தம்பி எல்லாரும் என்ன தாங்கன்னு தாங்கிட்டு இருக்கீங்க? அது வேற இல்ல, நீ மாசமா இருக்கல அதான். தாரும் என்னன்னா என்ன தரையில விட மாட்டேங்கிறான். விக்கி அதுக்கும் மேல. அது பாசம், வேற ஒண்ணு இல்ல. ஏங்க பையன் பிறந்ததுக்கு அப்புறம் அவனை யார மாதிரி வளர்க்கலாம்? நான் என்ன மாதிரி வளர்ப்பேன். எப்பா உங்கள மாதிரி முரட்டாட்டமெல்லாம் வேண்டாம். என் பையெல்லாம் சாஃப்டா தான் இருக்கணும். அவன் மோடனா தான் வளருவான். கொன்னு வச்சு சொல்லிட்டேன். போங்க. அவன் பிறக்கட்டும், என் உண்மையான முகம் வெளியில வரும். என் பிள்ளை சாஃப்டா தான் இருப்பான். சாஃப்டா? சரி சரிடி. சாப்பிட்டியா என்ன? இல்ல. ஏண்டி நேரத்துக்கு சாப்பிட மாட்டேன்? சரி நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். வேண்டாம். ஏன்? இங்கதான் வேணும். ஓடுவேன்னு சொன்ன? ஓடுவேன், பிடிக்கணும். நீங்க என் கூட விளையாண்டுட்டு இருக்கணும். விளையாட்டு தானே, விளையாண்டுருவோம். கொன்னுறேன். நான் ஓடுவேன், நீங்க பிடிக்கணும். அப்படிலாம் வேண்டாம். இந்த கட்டில சுத்தி என்ன ஓட சொல்லி ஓடுறேன். கொன்னுறேன். பாரு. என்னங்க என்னடி? வெளியில போயிட்டு வரலாமா? நீ சொல்ல வராம இருப்பா. கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். ஓடிடக்கூடாது. ஓடுவேன். கடிச்சிருவேன். கடிச்சுக்கோங்க. சரி தெக்கேச்சு கொஞ்ச நேரம் போதும். வெளியில போல. சரி. மறுட்டு பையன். போமா. போங்க. போக மாட்டேன். பாப்பா வந்துருவா, போயிருங்க. பாப்பாவை கட்ட கொடுத்துட்டு வந்துட்டேனே. லீவ் எடுத்து வரேன், சும்மா ஒரு நடி.
போங்க வேண்டாம். யார் விட போறா? வேண்டாம் சொல்லிட்டேன். நீ வெளியில கூட்டு போக சொல்லிருக்கல, கூட்டிட்டு போகணும்னா எனக்கு என் தங்கம் வேணும். தங்கம் இப்ப கிடைக்காது. அதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் நான் எடுத்துருவேன். முரட்டுப்பேன் கொன்னு சொல்லிட்டேன். இந்த மாட்டு பேருக்கு பொம்மை மாதிரி கிடைச்சா விட்டு வேணா என்ன? வேண்டாம், நான் போறேன். ஓய், கிட்ட வா. மாட்டேன். அப்படி சொல்லக்கூடாது. இங்க வா. மாட்டேன். ஓய், கிட்ட வாடி. மாட்டேன். நான் கிட்ட வந்தேன். வாங்க மாட்டா. வாங்க. வந்தேன்னு வச்சுக்க. இல்லடி, இவ்வளவு அழகா இருக்க. உங்களுக்காக தான். எனக்காகவா? எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அந்த கண்ணை மட்டும் கொடுத்துருதியா? என் கண்ணை அவ்வளவு பிடிக்குமா? அந்த கண்ணை தானே முதல்ல நேசிச்சேன். அந்த தெய்வத்துக்கிட்ட இந்த கண்ணை எனக்கு கொடுத்துங்கன்னு நான் கேட்டேன். நான் இந்த கண்ணை எவ்வளவு நேசிச்சேன் தெரியுமா? உசரு அவ்வளவு நேசிச்சேன். அப்படியா? வார்த்தையால சொல்ல முடியாது, அவ்வளவு நேசிச்சேன். இந்த கண்ணை தான் நான் கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்கினேன். இந்த கண்ணை தான் என் நெஞ்சோட வச்சுக்கிட்டு அணைஞ்சேன். இன்னைக்கு அந்த கண்ணுக்கு சொந்தக்காரிய கட்டி அணைக்க போறேன். போங்க. போக மாட்டேன். எனக்கு சொந்தமானவா, எனக்கு கிடைச்ச வரம், நான் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்ச வரம். இத்தனை வருஷம் நம்ம காத்திருந்ததுக்கான பிரதிபலன் கிடைக்க போதே. வாரிசுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம அம்மா சிவகாமி வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றணும். அவங்க விட்ட சவால் அவங்க ஜெயிக்கணும். ஜெயிக்கணும்னே, ஜெயிக்கணும். அந்த நாளுக்காக தானே நான் ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம அண்ணன் வாரிசு நமக்கு ரொம்ப முக்கியம். வாரிசு மட்டும் கையில வரட்டும், ஆட்டத்தை ஆரம்பிச்சுக்கலாம். அம்மா சாவுக்கு காரணம் அந்த ஒருத்தரையும் விடக்கூடாதுன்னு. அம்மா சாவை விட அப்பாவோட சாவுக்கு நீதி கொடுத்து ஆகணும். நம்ம குடும்பத்தை அழிச்சு சின்ன பின்னமாக்கி நாயா பையா நம்ம திருத்தருவா அனாதியா சோத்துக்கு பிச்சை எடுக்க வச்ச ஒவ்வொருத்தரையும் தேடி பிடிப்பேன். நம்ம கஷ்டப்பட்டதை கூட நான் விட்டுருவேனே. ஆனா நம்ம தங்கச்சி, அவளை எப்படி எல்லாம் வளர்க்கலான்னு அம்மா ஆசைப்பட்டிருப்பாங்க. தாய் ஒருத்தனை கூட விடக்கூடாடா. அம்மா ஆசைப்பட்டபடி என் வாரிசு இந்த மண்ணில் வரட்டும். ஆட்டத்தை போறடா. ஒருத்தன் கூட உசோட இருக்க முடியாது. அண்ணே, தேன்மொழியை கண்ணுக்குள்ளாச்சு பாதுகாத்துறனே. அண்ணே, அவனை நல்லா பார்க்கணுண்ணே. கண்ணுக்குள்ள வச்சிருக்கேன்டா. டேய், யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. நம்மள மீறி தேன்மொழி மொழியோ புள்ள மொழி எவனாவது கை வைக்கணும் நினைச்சா அவன் மேல விழுற மொத வெட்டு ஏன் விட்டாதான் இருக்கும். என் பொண்டாட்டியோ இல்ல என் புள்ளியோ உசுர எடுக்கணும் எவனாவது நினைச்சா நினைக்கிறதுக்கு முன்னாடி அவன் உடம்புல இருந்து உசுர நாய் எடுத்துருவேன். என் புள்ளைய வச்சுதான்டா நான் வேட்டையே ஆரம்பிக்க போறேன். அண்ணே, அவனை வச்சுதானே நம்ம ஆரம்பிக்கவே முடியும். புள்ளிய நாம வளர்ப்போனே, வளர்ப்போண்டா, நாம வளர்ப்போம். என் புள்ள வரட்டும்டா. அவனை வச்சே நான் காரியத்தை கச்சிதமா முடிக்க. அட பாவே, இவங்க யார பத்தி பேசுறாங்க? யார் அழிச்சத பத்தி பேசிட்டு இருக்காங்க? சரி, போய் வேலையை பாருங்க, போங்க. தேன்மொழியை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கண்ணே. நாம வாழ்றதும் சாவுறதும் ஆயத்துல புள்ளைய வச்சுதான் இருக்குது. டேய், கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா. நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லைன்னு உனக்கு வாரிசு வரும்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லடா. அவன் என் பிள்ளைய சுமந்துக்கிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே நான் ஜெயிச்சிருவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துட்டேன். தேன்மொழி வைத்த என் புள்ள இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நான் வட்டி ஆரம்பிச்சுட்டேன்டா. நாம இவ்வளவு நல்ல ஆம்பளைங்களா இருந்தோம் எவனையும் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அம்மா பண்ணி கொடுத்த சத்தியம், அம்மா விட்ட சவாலு இத்தனை வருஷம் கழிச்சு என் புள்ள மூலமா நிறைவேற போதே. அம்மா விட்ட சவால் அம்மா ஜெயிக்க போறாங்க. அவனுக்கு என்னதான் சதி செஞ்சு நம்மள கோழியாக்கி வச்சாலும் தெய்வம் நமக்கு தோண நின்னுதுன்னு உண்மைதான்டா. நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. தேன்மொழியும் புள்ளை சுமக்கிறான்னு சொன்ன உடனே எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த மிருகம் அப்படியே வெளியில வந்தது பாரு. உண்மைதானே, பல்ல கடிச்சு வாழ்ந்தனா எப்போ வாரிசு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதான் அப்பமே மிருகமா மாறிட்டேனே. விட்டக்கூடாதுடா, ஒருத்தனையும் விடக்கூடாது. விட்ட மாட்டோன்னே, விட்ட மாட்டோம். சரி சரி, தேன்மொழி வர போய்கிட்டே இருக்கு. அம்மா அம்மா, நீ பண்ண சத்தியத்துல நீ ஜெயிக்க போறமா, நீ ஜெயிச்சிருவமா. சிவகாமி அம்மா, நீங்க ஜெயிக்க போறீங்கம்மா. என்னடி ஒண்ணு இல்லைங்க. ஏன் ஒரு மாதிரி நல்லா இருக்க? என்னாச்சுதே? ஒண்ணு இல்லைங்க. அம்மா புரியலங்க,
ஒன்னையும் காணும் சத்தமே காணும். மீனாத்தா கூட முறுக்கு வைக்க போயிருக்காங்க. முறுக்கு வைக்கிறதுக்கா? ஆமா, சும்மா தானே இருக்கும் அப்படின்ட்டு போயிருக்காங்க. மத்த மூத்த 2 பேரும் டியூஷன் போயிருக்காங்கங்க. சரி சாப்பிட்டியாண்ணே? சாப்பிட்டேன். என்னங்க சொல்லு. நம்ம வீட்டுக்கு குட்டி பாப்பா வரப்போறல்ல? என்ன சொன்ன? குட்டி பாப்பா வாரிசு, எங்க வீட்டு வாரிசு சிங்கம் வரப்போகுது. அதுக்குல சொன்னேன். அது எப்படி உறுதியா பையன் தான் வருவானு இல்ல கேட்டேங்க. பையன் தான் வருவா. எங்க அம்மா வாக்கு பொய்யாகாது. நீங்க முன்ன மாதிரியே இல்ல, இப்பெல்லாம் மாறிட்டீங்க தெரியுமா? தேவையில்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்காது போ. இல்ல கேட்டேன், சரியாவே பேச மாட்டேங்கிறீங்களே அதான். இப்ப என்ன பேசணும் சொல்ற? நீ வேலையை பேர் போ. எங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? ஆண்டியம்மா இருக்காங்களா, கூட்டிட்டு போ. அக்கா பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுப்பாங்க சாயங்காலம், அதான். அவங்களுக்கு பொறுப்பா இருக்காங்களா, நீ அப்படி ஏதாவது வேலை பாரு போ. என்ன நடக்குதுங்க? எப்போ தேன்மொழி குழந்தை உண்டானாலும் அப்பமேருந்து இவங்க நடவடிக்கை ஒண்ணுமே சரியில்லையே. இவங்களுக்குள்ள இப்படி ஒரு குணமா? நானும் கொஞ்ச நாளாவே பாக்குறேன். ஏதோ வன்மத்தோட அலைஞ்ச மாதிரியே இருக்குது. இவங்க என்ன பண்றாங்க யாது பண்றாங்கன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அழகுராணி, தோசை கரைக்க போடலையா? அக்கா என்ன? அக்கா விக்கி மாமா கிட்ட ஏதாவது மாற்றம் இருக்குது? என்னடி திடீர்னு இப்படி கேட்டுட்டு இருக்க? சொல்லுங்களேன். அவிய எப்பவும் போலதான் இருக்காவ. ஏன்? இல்லக்கா, தேன்மொழி மாசமானதுக்கு அப்புறம் அவ வீட்டுக்கு வாரிசு வர போதே சாதாரண விஷயமா? அதனால சந்தோஷமா இருக்காங்க. ஏக்கா நீங்க மாசமா இருக்கும்போது மாமா சந்தோஷப்பட்டாரா? ஆளவே செஞ்சாங்க. எப்படி அழுவாங்க தெரியுமா? எத்தனை நாள் என் மடியில படுத்து அழுதுருக்காங்க தெரியுமா? பாரு, தனக்கு வாரிசு தான் புள்ள தான் ரத்தம் இந்த பூமிக்கு வருதுன்னா எந்த அம்பளைக்கு சந்தோஷம் இருக்காது? அதெல்லாம் உங்க மாமா தினமும் என் மடியில இருந்து பிள்ளைகிட்ட பேசிட்டு இருப்பாரு. இல்லக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் தப்பா சொல்ல வரல. தேன்மொழியை விழுந்து விழுந்து கவனிக்காங்கண்ணா. அடி பாவி. இல்லக்கா, இவங்க தருண் இல்ல, நான் மாசமா இருக்கும்போது கூட இப்படிலாம் விழுந்து விழுந்து கவனிச்சதே இல்ல. கவனிச்சாங்க, நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். கண்ணுக்குள்ள வச்சுதான் பாத்துக்கிட்டாங்க. ஆனா அக்கறைன்னு ஒண்ணு இருக்குதே, அது தேன்மொழி மேல அதிகமா இருக்குதே. அவன் லேச தடுமானா கூட இவங்க எல்லாம் பதறாங்களே. ஏன்? உன்கிட்ட சொல்லதுக்கு என்ன? அவங்க அம்மா உயிரோட இருக்கும்போதே உங்க அப்பா மறுபடி பிறப்பாருடா உங்க அண்ணன் புள்ள ரூபத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியாக்கா? உங்க அண்ணன் பொண்ணு அண்ணனுக்கு குழந்தை பிறந்ததுன்னா நிச்சயமா அது உங்க அப்பா தான் பிறப்பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா கூடயும் வாழ்ந்ததில்ல, அவங்க அப்பா கூடயும் வாழ்ந்ததில்ல. தான் அப்பா மறுபடி பிறக்க போறாருன்னு அது ஒரு ஆர்வம் யாருக்குதான் இருக்காது சொல்லி? அவங்க அம்மாவே வாக்கு கொடுத்தது மறுபடியும் அவங்க அப்பா பிறக்க போறாருன்னு. அதை நம்பிக்கிட்டு தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்கா, நம்ம மாமனாருக்கு என்ன காச்சுதே? எனக்கு நிறைய விஷயம் தெரியாது, ஆனா அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு மட்டும் தெரியும். தற்கொலை பண்ணிக்கிட்டாரா? ஆமா, எதுக்கோ தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அது மட்டும் தெரியும். அவங்க அம்மா சொன்னது மறுபடியும் உங்க அப்பா பிறப்பாருன்னு. அதனாலதான் கஷ்டமா தான் இருக்கு. அக்கா நான் அப்படி சொல்லலக்கா, இவங்க 3 பேரும் தனித்தனியா இருந்தா எதுவும் இல்ல. நான் இதை எப்படி சொல்ல? அக்கா அவங்க என்னமோ குறி வச்ச மாதிரி இருக்குக்கா. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லக்கா, பொண்ணுத்தர மாமா புள்ள பிறந்த உடனே இவங்க என்னமோ வேலை பார்க்க போறாங்க. பொண்ணுத்தர மாமா ஒரு வார்த்தை விட்டாரு. என்ன? எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த மிருகம் எப்ப தேன்மொழி வயித்துல என் புள்ள இருக்கான்னு தெரிஞ்சதோ அப்பமே நான் மிருகமா மாறிட்டேன் அப்படின்னு சொன்னாரே. பொண்ணுத்தர மாமா புள்ள கிடையாது. இல்லக்கா, அவர் பேசுனது கேட்டாரு. அது மட்டும் இல்ல, இந்த தருணும் அப்படிதான் சொன்னாங்க. சரி நீ வேலையை போய் பார்ப்போ. அக்கா நான் சொன்னதை நீங்க கேட்கவே இல்ல. அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் யாது பண்ணணும். நம்ம ஏன் அதை பத்தி பேசிக்கிட்டு போ. இல்லக்கா, தேன்மொழிக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா பொண்ணு தர மாமாக்கு வாரிசு அப்படி லேசா எதுவும் ஆக விட மாட்டாரு. அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டு உசுறு. தேன்மொழிக்கு குழந்தைக்கு எதுவும் ஆக விட மாட்டாங்க. நீ டென்ஷன் எடுக்காம வேலையை பார்ப்போ. நானும் கவனிச்சிருக்கேன், தேன்மொழி மேல ரொம்ப அக்கறையா இருப்பாங்க, பாத்திருக்கேன். கோயிலுக்கு கூட்டு போறேன்னு சொன்னாங்க, ஆளை காணோம். எங்க போனாங்கன்னு தெரியலையே. கிணத்துக்கிட்ட நிப்பாங்களோ? விக்கி, இவங்க எங்க போனாங்க? அண்ணன் இங்கதான் நின்னுக்கிட்டு இருந்தா. சரி, கிணத்துக்கிட்ட நிக்காங்களோ? இல்ல, நீ கிணத்துக்கிட்ட போகாத, நீ உள்ள போ. இல்ல, ஒரு கூட தண்ணி பிடிக்கணும், நான் போய் பிடிச்சிட்டு இருக்கேன். உங்க அண்ணன் வந்தவன நான் தேடினேன்னு சொல்லிடுறேன். கிணத்துக்கிட்ட போறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உள்ள போ. தண்ணி பிடிச்சிட்டு இருக்க, தூக்க தான் போறேன். சொல்றேன்ல, உள்ள போ. படம் விக்கி, நான் தண்ணி பிடிக்கணும், திருப்பா. சொல்றேன்ல, நான் தூக்கிட்டு வரேன், நீ போ. பரவாயில்ல, நானே தூக்கிடுவேன். அந்த அப்புறம் வந்து நீ ஒரு கூட தண்ணியை தூக்கி வச்சா என்ன திட்டுவா. ஆனந்தே, ஆனந்தே.
என்ன கூப்பிட்டீங்களா? இப்ப எதுக்கு நீ அவளை தண்ணி தூக்க சொல்ற? டேய் விக்கி, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆனந்தே இல்லங்க, சும்மா தான் அவகிட்ட சொன்னேன். இங்க பாரு, உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொன்னதான், நீயும் குடத்தை தூக்காத, அவளையும் தூக்க விடாத. சரிங்க. உன்னை டாக்டர் ஏற்கனவே தண்ணி குடத்தை தூக்க விடான்னு சொல்லி தரா இல்லையா? குழந்தை பிறந்து ஒரு வருஷம் ஆகுதாடி? எப்போ பாரு இடுப்புல குடத்தை தூக்கிக்கிட்டேன். இனிமேல் நீ குடத்தை தூக்கத பார்த்த, நீயும் தூக்க விடாது, அவளையும் தூக்க விடக்கூடாது. சரிங்க. தேர்மொழி, நீ உள்ள போ, நான் தூக்கி கொண்டு வைக்க. அடி தேர்மொழி, நான் தான் உன்னை குடத்தை தூக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரெடி போனேன். இப்ப தூக்க கூடாதுன்னு சொல்வ, அப்புறமா எப்படி என்ன சொல்லி கட்டிச்சிருப்ப? அட்டியே, இப்ப எனக்கு அடி வாங்கி கொடுக்க பாத்தியா? விக்கி ஒன்னு அடிப்பா, இத நான் நம்பணும். இங்க பாரு, இனிமேல் குடத்துல கைய வச்ச தொலைச்சு பாத்துக்க. ஹலோ ஹலோ, நான் உனக்கு மூத்தவ, மறந்துடாத. வயசுல உன்னோட நான் மூத்தவங்கட, நீ மறந்துடாத. ஏதோ 2 வயசு என்னோட கூட ஆயிட்டுனா நீ என்ன மூத்தலாயிருவேன். ஆனா நான் தான் மூத்தவ. வயசுல நான் தான் மூத்தவ. ஆனா வீட்டுக்கு மூத்தவ நான் தானே. வயசுக்கு மூத்தவங்க சொல்லதா கேட்கணும், புரியுதா? ஓராச்சி இந்த வீட்டுல ரொம்ப கொடி கட்டி பறக்குதே, முற்று புள்ளி வைக்கிறேன். முறுக்கு சுட்டு லட்சணத்தை தான் பார்த்தமே. இவார் கோலமாவணி அங்க வச்சுட்டு ஓன் தப்பே இல்ல, டமாட்டோ அரிசி மாவு அப்படியே அடையாளம் கண்டுபிடிச்சு அப்படியே முறுக்கு சுட்டு தள்ளிடுவா. கோலமாவுல முறுக்கு சுட்டவா, அரிசி மாவுல எனக்கு ஏமாத்துறான். அது சரி, பெனி முதக்கூடவா உனக்கு தெரியல? நானும் நினைச்சேன் தண்ணி ஊத்த ஊத்த ஒரு மாதிரியா இருக்குதேன்னு. ஒண்ணா ஓடடி நில்லு. எதுக்கு நீ ஓடி வர? நில்லு நில்லு, மெதுவா வா. ஓடணும்னு சொல்லிட்டே இருந்தா இல்லையா? ஐயோ, பொண்ணுத்துல மாமா கிட்ட இப்படி காட்டி கொடுத்துட்டு இருக்கா இவள. அட, அக்காலும் தங்கச்சி ஒரே சண்டை தான் போலுக்கு. வாமா கிசர் பண்ணாட்டி, வர நேரமா நேத்தே வந்துருவேன்னு சொன்ன, இன்னைக்கு வந்திருக்க? லீவ் கேட்டிருக்கேன், அதான் தீபாவளி முடிஞ்ச 2 நாள் இங்க இருக்கலாம்ல, அதுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன். உங்க கூட எல்லாம் இருந்தா ஜாலியா இருக்கும்ல. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது? ஏன் முறுக்கு வைக்க போயிருக்கலாம்? நானா முறுக்கு வைக்கிறதுக்கா? முறுக்கு வைக்கிறத விட்டு முறுக்கு செய்யத பாக்கலையே. தீபாவளிக்கு நம்ம வீட்டுல முறுக்கா? அது இருக்கட்டும், முறுக்கு சுட்டது யாருன்னு சொல்லு பாப்போம். யாரு? மீனாத்த. தேன்மொழி. எனக்கு முறுக்கே பிடிக்காது தெரியுமா? எனக்கு சுத்தமா முறுக்கே பிடிக்காது. நான் முறுக்க பார்த்தாலே நான் தொடவே மாட்டேன் மத்துக்க. எனக்கு முறுக்கே பிடிக்காது. புத்திசாலி பொழைச்சுக்கிட்ட. கோலமாவுல முறுக்கு சுட்டுருக்கா? கோலமாவுலையா? எல்லாமே வெள்ளையா இருக்குல்ல, அதான், வேற ஒண்ணு இல்ல. மாவுல என்ன இருக்குது? எல்லா மாவும் வெள்ளையா தானே இருக்கு. அந்த கணக்கு தான் தேன்மொழிக்கு. வா கையிலே. ஹாப்பி தீபாவளி போட்டு தரேன். ஹாப்பி தீபாவளி. அம்மா இப்பதான் வாரியா? ஆமா, இப்பதான் வரேன். டியூட்டி இப்பதான் முடிஞ்சது. அப்போ கிஷோர் இன்னும் வரல? இல்லையே, அவங்க ஏற்கனவே லீவ் எடுத்துட்டாங்களே. லீவ் எடுத்தானா? எங்க கிஷோர் இன்னும் லீவ் எடுக்கலையே. தீபாவளி இன்னைக்கு தான் லீவ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இல்லையே, 2 நாள் ஆபீஸ்க்கு வரலையே. ஆபீஸ்க்கு வரலையா? அவங்க 2 நாள் ஆபீஸ்க்கு வரல, அதான் அவங்க முன்னுக்கூட்டியே லீவ் எடுத்துட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா தினமும் கரெக்டா காலையில சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. ஆபீஸ்க்கு போய் சொல்லிட்டு போனாங்க. நான் கூட தினமும் மதியானத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேனே. இல்ல, நிஜமாவே கிஷோர் அங்க இல்ல. ஆனந்தி, நீ எத்தனை மணிக்கு சாப்பாடு கொடுத்து விட்ட? மாமா, நான் எப்பவும் போல வழக்கமா 12:30 கொடுத்து விட்டுருவேன் மாமா. அனுமதி கேரியர் எப்படி வரும்? எப்பவும் போல காலியா தான் வரும். நான் தானே சாயங்காலம் கழுவுவேன். சரி, கையிலே உள்ள போ. லீவ் போட்டு தானே வந்திருக்க? ஆமா பொண்ணு தரேன், நல்லா லீவ் போட்டிருக்கேன். சரி, சாயங்காலம் அக்கா எல்லாரும் துணி எடுக்க போவாங்க, சேர்ந்து போயிரு. இவன் ஏன் கோவத்தில் நிக்கான்? இவன் கோவப்படுறானா? கிஷோர் ஆபீஸ்க்கு வராததுக்கோ என்னமோ இருக்குதே. உள்ள இரு, நான் வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போறேன். இப்ப போகணும்னு தானே சொன்னீங்க? உள்ள இரு, நான் 10 நிமிஷத்துல வரேன். என்னடா நடக்குதுங்க? ஒரே குழப்பமா இருக்கு. ஆமா கையிலே. அத்தை, என்னமா லீவ்ல எடுத்துட்டு வந்தே அப்படி? ஆமா அத்தை, ஒரு வாரம் லீவ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் மத்த முடிவெல்லாம்? அத்தை, உங்க குடும்பத்துல வாழ்ந்தாலே போதும் அத்தை. அனாதையா நிற்கதையா நின்னுட்டு இருந்த வாழ்க்கையை இழந்து போய் நின்ன. இவ்வளவு அழகான ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க. என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம் அத்தை. உங்க குடும்பத்துல வாழ்ந்தாலே போதும். உங்க குடும்பத்துல ஒருத்தியா இருக்க ஆசைப்படுறேன். நீ இந்த விட்டு புள்ள, எல்லாரும் உனக்காக இருக்கும். அந்த தெய்வம் என்ன ரொம்ப தண்டிச்சுதோன்னு நினைச்சேன். அழகான குடும்பத்தை கொடுக்கறதுக்கு தான் இத்தனை சோதனை. சரிம்மா, அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. தீபாவளி முடிஞ்சதுல ஒரு சின்னதா ரிஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி வச்சுக்கலாம். சரிங்க அத்தை. டேங்கப்பா, சந்தோஷத்தை பாரு. பின்ன இருக்காது, எனக்கு கையிலே பிடிக்க முடியாது. சரிம்மா, சாயங்காலம் அக்கா மாதிரி எல்லாரும் துணி எடுக்க போறாங்களாம், நீனு கூட போயிரு. சரிங்க அத்தை. அம்மா ஆனந்தி, அத்தை, அத்தை மாதிரி எல்லாம் துணி எடுத்துட்டு வந்துருவாங்க.
என்னோட கிளைண்ட் 2 பேர் வருவாங்க. அவங்க வந்தா மட்டும் 2 காஃபி மட்டும் போட்டு கொடுத்துருமா. சரிங்க அத்தை. இங்க பாரு, ஏதோ மோதிரம் இருக்கிறத எடுக்கணும்னு சொன்னீங்களே, வேணா எடுத்துக்கிடுங்க. இல்ல அத்தை, இந்த குட்டி பசங்களுக்கு தான் சின்ன சின்ன மோதிரம் எடுக்கலாம் நினைச்சேன். என்னோட ஜிமிக்கெல்லாம் உடஞ்சு கிடந்துச்சு, அதெல்லாம் போட்டு மாத்தி எடுத்து கொடுக்கலாம்னு நினைச்சேன். சரி, அவன் விக்கிய கூட்டிட்டு போ. என்ன ஒரு பாசம் அக்கறை. சரிங்க அத்தை. தேன்மொழி, நீ ஏதோ கோயிலுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப வந்துடுறாங்க, போறேன். அந்த பழைய மோதிரம் எனக்குள்ள ட்ரையர்ல கிடக்கும், அதை எடுத்து ஆனந்திட்ட கொடுத்துரு. ஐயா அத்தை, என் ஜிமிக்கியே போதும் அத்தை. இல்லம்மா, அது எதுக்கு? அதையும் போட்டு பிள்ளைங்களுக்கு நல்ல மோதிரமா எடுத்துட்டு வா. சரி, வரவங்களுக்கு நானே காஃபி போட்டு கொடுத்துருந்தேன். மாவு தானே ஆட்டணும், நான் ஆட்டிக்கதே. நீயும் அழகிறானே கிளம்புங்களே. இல்ல இருக்கட்டும், நீ எதுவும் வேலை செய்ய வேண்டாம். தேன்மொழி எந்த வேலையும் செய்ய வேண்டாமா, நீங்க பாத்துக்கிடுங்க. சத்தியமா கன்ஃபார்மா என்னமோ இருக்குதே. தேன்மொழி, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. இல்ல, நான் இவ்வளவு படுத்துதான் இருந்தேன். நான் சொல்லல, என் பேச்சு நீங்க கேட்க மாட்டேங்கல்ல. வாயை மூடிக்கிட்டே சொல்லிட்டேன். நான் இருக்க வேலையெல்லாம் பாக்குறேன், மாவெல்லாம் நாட்டி வைக்கிறேன். நீங்க 2 பேரும் கிளம்புங்க. இல்ல, விக்கி மாமா வரட்டும், நான் அவங்க கூட போய்க்கிடுறேன். அது வரைக்கும் வேலை பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு இப்ப லீவு தானே. நான் மாவாட்டி வரைக்கும் வைக்கிறேன். நீங்க 2 பேரும் கிளம்புங்க. சரி கையில, அப்ப நான் அழகராணி கூட்டிட்டு கிளம்புறேன். அழகராணி கிளம்புமா? சரிங்கக்கா. அழகராணி எதுக்கு? அவ வேண்டாம். அழகராணி, நீ வீட்டுல இரு. நீ விக்கி கூட்டிட்டு போ ஆனந்தி. விக்கி வந்தாதான் நல்லா இருக்கும். நீ விக்கி கூட்டிட்டு கிளம்பு. விக்கி வீட்டுல தானே இருந்தா. ஏ விக்கி. சரிங்கக்கா, நான் அப்ப அவங்களே கூட்டிட்டு கிளம்புறேன். பாட்டி, இது எங்க கூட்டு வந்திருக்கீங்க? இது யார் வீடு? தங்கச்சி வீடுதான், நம்ம ரோகிணி இல்ல, அவ வீடுதான். அவங்க அங்கதானே இருக்காங்க, நாம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? அதே அவ கொஞ்சம் துணிகள்லாம் எடுத்துட்டு வர சொன்னா, அந்த பயனுக்குள்ளதெல்லாம் அங்க கிடக்கான், அதான் எடுத்துட்டு வானே அப்படின்னு சொன்னா, அதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். நீங்க மட்டும் வந்திருக்க வேண்டியதானே? நான் வேற ரூம்ல தூங்கிட்டு இருக்கேன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் இங்க வந்தது யாருக்கும் தெரியாது. தெரிய வேண்டாம். என்ன சொல்றீங்க? எதுக்கு? தெரிஞ்சா என் கூட அனுப்ப மாட்டாங்கடி. கொல்ல போட்டுறேன். அத்தை உங்க கூட அனுப்ப மாட்டாங்கல்ல, அப்புறம் இதுக்கு நீ யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு வந்தீங்க? நான் அதுக்கு எதுக்காடி உன்னை காலையில இருந்து கூட்டிட்டு வந்தேன்? கொஞ்சமாவது பேசணும்லடே. அத்தை வீட்டை வச்சு பேசுறோம்ல, அந்த பேச்செல்லாம் எதுக்குடி? என்னது? ஆமா, அங்க ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு என்ன சாப்பிட்டியா அப்படி இப்படி பேசுறது முழுசா பேசணும்ல. உங்க புத்தி சரியில்லை, உங்க பார்வையும் சரியில்லை. இப்ப என்னடி? இப்ப என்ன உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இந்த டயலாக்குலாம் மறந்தவன் நான் கிடையாது. சரி, வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சொல்லிட்டேன். அங்க மட்டும் வச்சு அழைச்சுக்கோங்கன்னு சொன்னா, அவங்க சுத்தி யாராவது இருக்காங்க, பயம் இருக்கும். இங்க யாருமே இல்ல, நம்ம 2 பேரும். இப்ப என்னடி சொல்ல வர? ஏங்க, அங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த தப்பு பண்ண முடியாது. இங்க யாருமே இல்லங்கிற தைரியத்துல என்ன மீறிட்டா? சும்மா இருங்க, நான் வீட்டுக்கு போறேன். சே, இவ்வளவுதானே? அந்த அளவுக்கு எனக்கு புத்தி போவாது. வேண்டாம், நான் மறுபடியும் சொல்றேன், தப்பாயிராம வேண்டாம், நான் வீட்டுக்கு போறேன். அடியே கொண்டு போடுறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் உனக்கு நம்ம புள்ள கொன்னு. அப்ப இதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா? இங்க பாரு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு காதலு, வாழ வீசல வாழ வேண்டிய வாழ்க்கை. நான் இழந்தது ஏராளம். எல்லாங்களுக்கு இருக்கிற ஆசைதான், சராசரி ஆசை. நமக்குன்னு ஒருத்தி, அவளை பொத்தி பார்க்கணும், அவளை அதிகமா நேசிக்கணும், அவ கூட அப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கிற ஆசைதான். ஆனா எனக்கு அது எதுவுமே நிறைவேறல. ஏன்னா நான் ஓடுனேன், என் எதிர்காலத்துக்காக ஓடுனேன், ஜெயிக்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஓடுனேன். திரும்பி பார்த்தா வாலிபம் போச்சுதே. தாய் இல்ல, தகப்பனும் இல்ல, எனக்காக நான் ஓட வேண்டியது இருந்தது, அதனால ஓடுனேன். வாழ வேண்டிய வாழ்க்கையை இழந்தேன், வாலிபத்தை இழந்தேன். ஆனா அந்த தெய்வம் எனக்கு இறக்கம் கட்டுச்சதே உன் உருவத்துல. எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை. அப்போ வாழ வேண்டிய வாழ்க்கை இப்போ வாழணும்னு நினைக்கிறேன். குறுகிய காலம், அந்த குறுகிய காலத்துல என்னால எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமா அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல என்னடி தப்பு இருக்குதே? எப்படி நாளைக்கு ஜாப்பு வேலைன்னு ஓடதான் போறேன். மிலிட்ரி, துப்பாக்கி சூடு, சிஐடின்னு என் லைஃப் அப்படிதான் போய்கிட்டு இருக்க போகுது. நீயும் படிச்சு முடிப்ப, எல்லாமே இதை பாதி நான் கடந்துருவேன். நீ இளமையா இருப்ப, நான் இங்க எப்படி இருந்தாலும் நேசிப்பேன்னு சொன்னேன். இளமையில ரசிக்க வேண்டியதா ரசிக்கணும், இளமையில அனுபவிக்க வேண்டியதா அனுபவிக்கணும். காலம் கடந்து எது கிடைச்சாலும் அது புரோஜனமே கிடையாதுடே. காலம் கடந்து கிடைக்கிற எதுவுமே புரோஜனம் இல்லாதது. அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். உனக்கு என் மேல் நம்பிக்கை இருந்தா உள்ளவா, பேசணும், நிறைய பேசணும், உன் மடியில படுத்து பேசணும். இது இப்போதைக்கு முடிச்சிருமே. அது என் மேல் நம்பிக்கை இருந்தா வா, என்ன உன் புருஷனா நினைச்சா உள்ளவா. நான் என் உசுரா தான் உன்னை பாக்குறேன், நீயும் உன் உசுரா என்ன பார்த்தனா என் மேல் நம்பிக்கை வச்சு உள்ளவா. அதுக்கு இந்த தனிமை வேண்டாமே.